ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோணப்பறவை. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ஸ்டோரி, ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் பத்தி தான். இந்த படத்தோட ஸ்டோரி வேணா, ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10-35 செகண்டுக்கு ஸ்கிப் பண்ணி போயிருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து ஒரு வீட்டை வாங்குறாரு. அதுவும் எப்படின்னா பத்திர ஆஃபீஸ்ல அவரோட டோக்கன் நம்பர் 13 ஃபார்ம் எதை ஃபில்அப் பண்ணும்போது அதில் இங்கு கூட்டிடுது. அதுக்கப்புறம் கையெழுத்து போடும்போது கரண்ட் கட் ஆகுது. கடைசியா வீட்டோட சாவி வாங்கும்போது அந்த சாவி கை தவறி கீழே வந்துருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேய் வீடு வாங்கும்போது வரக்கூடிய அறிகுறிகள். வீட்டை அவனை கையோட போய் பொண்ணு கேட்கிறாரு. யார்கிட்ட பொண்ணு கேட்கறாருன்னா அவர் குடியிருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்ட தான். அவர் ஹவுஸ் ஓனர் பொண்ணதை இவர் லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு, சொந்த வீடு உள்ளவனுக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அதனால 30 லட்ச ரூபா லோன் போட்டு கையில் இருக்க எல்லா காசையும் கொடுத்து அந்த வீடை வாங்கியிருக்காரு. ஆனால் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இல்லை, என்னோட பொண்ணுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பொண்ணையும் கூப்பிட்றாரு. பொண்ணு வந்துட்டு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பிரைடல் மேக்கப்லாம் காலையில் பண்ணிட்டு கல்யாண சேலை கட்டிட்டு 2 மாலையோட வந்து கதவை தட்டுது. நேற்று கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருந்தேன்னா உனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பழைய வீட்டுக்கு போறாங்க. தர்ஷன் வாங்கினது ஒரு 10 வருஷம் பழைய வீடு தான். ஃபர்ஸ்ட் டேயே வந்து ஏதோ மின்னல் விட்டுது. அது பார்த்தீங்கன்னா பில்டிங்ல தாக்குது. அது ஒரு கிராக் மாதிரி விழுகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, பேய் வீட்டு குடி வரும்போது ஃபர்ஸ்ட் சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ஹீரோயின் நோட் பண்றாங்க. அது என்னன்னா, செவத்துல வந்து யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. ஒரு வீடோட படம் இருக்கு, சிகப்பு கலர் கிரையான்ல வரைஞ்சு. இதை தர்ஷன் சொல்றாங்க. தர்ஷன் எதுவும் கண்டுக்கல. இது மட்டும் இல்லாம பேய்கள் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ்லாம் வந்து தெரியுது. வழக்கமாக எல்லா படத்தையும் காட்டுற மாதிரி டிவி அதுவும் ஆன் ஆகிறது, குழாயில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் ஆகிறது, ஃபேனு தானே சுற்றுறது, இந்த மாதிரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, டிராயர்லாம் வந்து சடான்னு திறக்குது. டைனிங் டேபிள் சேர்லாம் அதுவே நகருது. இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு மனைவி தர்ஷன் சொல்றாங்க. ஆனால் தர்ஷன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சும்மா ஏதாவது சொல்லாது, இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனே வந்து ஒரு அமானுஷத்தை பார்க்குறாரு. என்னன்னா, பாத்ரூம்ல இருந்து ஃப்ளஷ் பண்ண சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் டோர் அதுவா ஓப்பன் ஆகுது. பாத்ரூம்ல இருந்து யாரோ வெளியே வந்த கால் தடி ஆச்சு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ரூமுக்கு போகுது. ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மூங்கில் சேரில் உட்காருது. அதுக்கப்புறம் அந்த மூங்கில் சேர் அசையுது. அதுக்கப்புறம் அந்த ரூமோட கதவு சடார்னு அடிக்குது. அப்போதான் தர்ஷனுக்கு தெரியுது, ஓ இங்கே ஏதோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாமியாரில் கூட்டி பேயோட்ட பார்க்குறாரு. ஆனால் அங்கே பேயோட்ட வந்தவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியாக ஒரு பாட்டிலில் உப்பு போடுறாங்க. இந்த உப்பு கரைஞ்சிருச்சுன்னா இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க. இந்த தேங்காய் இங்கேருந்து நகலாமல் இருந்துச்சுன்னா இங்கே பேய் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த உப்பும் கரைஞ்சிருச்சு, தேங்காயும் நகராமல் இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இல்லை, இது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அங்கே நடனா ஒரு சின்ன பையன் பெட்டில் இருக்கான். அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ பார்த்தா வார்ட்ரோப் அதுவாகவே திறக்குது. இந்த பையன் எந்திரிச்சு போய் வார்ட்ரோப்புக்குள்ளே பார்க்குறான். அப்போ என்னன்னா கதவு மூடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா அப்பா அவங்க தான் வந்து காளி வெங்கட் அண்ட் வினோதினி. அவங்க 2 பேரும் அந்த பையனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பையன் பயந்துட்டான்னு சொல்லி டாக்டர் அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, பேயெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறேன், பேய் இருக்கு அப்படின்னு. அதை கேட்டு ஆச்சரியமான டாக்டர் சொல்கிறாரு, அப்படி உங்கள் வீட்டில் பேய் இருந்துச்சுன்னா இங்கே யார் இருக்கீங்க அப்படின்னு கேளு. இருக்குன்னு சொன்னால் பேய் இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தர்ஷன் வீட்டு காட்டுறாங்க. தர்ஷனோட வீட்டு சவரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடோட படம் வரைஞ்சிருந்தது கிரையான்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் எக்ஸ்டெண்டே ஆகிட்டு இருக்கு. மை ஹவுஸ்னு அதில் எழுதியிருக்கு ஒரு நாள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டெண்ட் ஆகி 3 பேர் இருக்க மாதிரி படம் போட்டிருக்கு. பூசாரி பேய் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுனால இவங்க வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்குறாங்க. செவத்து மேல இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு தர்ஷனும் ஒய்ஃபும் இது பேய் தான் கேட்குது அப்படின்னு நினைச்சு ஆமான்னு எழுதுறாங்க. இவங்க எழுதுன ஆமாங்கிறது வெங்கட் காளியோட வீட்டில் ஆமான்னு வருது. இது பார்த்தது வெங்கட் காளியோட வீட்லேயே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இங்கே பேய் இருக்கா, ஆமானே பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சி இங்கே யாராச்சும் இருக்கீங்களான்ற கேள்வியை கேட்டு எழுதி வச்சது அவங்களோட பையன் தான். காளி வெங்கட்டோட வீட்டில் அடுத்ததா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வீட்டில் செவத்தில் எழுதுறது அங்கே தெரியுது, அவங்க வீட்டில் செவத்தில் எழுதுறது இங்கே தெரியுது. தர்ஷன் வீட்டில் இருந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. இப்படியே வந்து கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. 2 பேரும் மாற்றி அவங்க தான் பேய் இவங்க தான் பேய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே மாற்றி எழுதி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சொல்றாங்க, நாங்க பேய் இல்லைன்னு சொல்லி. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க 2 பேரும். அவங்க 2 பேருமே வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க. எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. வீட்டு நம்பரும் சொல்றாங்க F1, அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நீங்க பார்க்குக்கு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி போய் பார்க்குக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. காளி வெங்கட் ஃபேமிலி பார்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ அவங்கலாம் கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து செவத்துல எழுத ஆரம்பிக்கிறாங்க. தர்ஷன் சொல்றாரு, நீங்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு. அதுக்கு காளி வெங்கட் சொல்றாரு, நாங்க கஷ்டப்பட்டு மழையில நனைஞ்சிட்டு போனோம் அப்படின்னு. அப்ப தர்ஷன் சொல்றாரு, இங்க மழை பெய்யலை அப்படின்னு. அதுக்கப்புறமா இது என்ன தேதி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. 2மே ஒரே தேதியா தான் இருக்கு, செப்டம்பர் 30. அதுக்கப்புறம் இது என்ன வருஷம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப தர்ஷன் வந்து 2022 அப்படின்னு போடுறாரு. காளி வெங்கட்டோட வீட்டுல 2012. சோ காளி வெங்கட் வந்து கடந்த காலத்துல இருக்காரு, தர்ஷன் வந்து எதிர்காலத்துல இருக்காரு. இந்த விஷயத்தை வந்து தர்ஷன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா காளி வெங்கட் ஃபேமிலி வந்து புரிஞ்சுக்கல. நீங்க பேய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃபா தர்ஷன் ஒரு விஷயம் சொல்றாரு. அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு சொல்றேன்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே நடக்குது.
அதுக்கப்புறம் தான் காளி வெங்கட் வீட்டில் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறாங்க. தர்ஷன் வந்து அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது வந்து ஏதோ ஒரு டெசராக்ட், டைம் வந்து பெண்ட் ஆயிருக்கு, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. காளி வெங்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறாரு. அவங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க. ஆனா இவருக்கு எதுவும் புரியல. டெசராட்டுங்கிறத என்னது டெசர்ட்டா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற காமெடி எல்லாம் வந்து காட்டுறாங்க. ஒருத்தர் வீட்டில் பாத்ரூம் கதவை பூட்டிட்டா இன்னொருத்தர் வீட்டுல இருந்து திறக்க முடியாது, அவங்க தான் திறக்கணும். அதே போல காலிங் பெல் அடிக்கிறது. காளி வெங்கட் வீட்டில் கதவை திறந்தா இங்க தர்ஷன் வீட்லயும் கதவு திறக்கும். தர்ஷன் வீட்டில் மிக்சி ஆன் பண்ணா காளி வெங்கட் வீட்டில் மிக்சி ஆன் ஆகும். ஃபேனும் இதே மாதிரி தான், ஒரு வீட்டில் ஆன் பண்ணா இன்னொரு வீட்டில் அது ரன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியா போய்கிட்டு இருக்கிறது சீரியஸான பிரச்சனையை கொண்டு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா தர்ஷன் தூங்க முடியாதபடி ஆயிருது. என்னன்னா அவங்க பையன் வந்து ஒண்ணுக்கு பெஞ்சு வச்சிருக்கான் பெட்ல. அந்த ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வீட்டுல வந்து பெட் ஈரமாயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து படுத்திருக்காங்க. காளி வெங்கட்டோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா காலங்காத்தால போய் சாமி பாட்டை போட்டு விட்டுறாங்க. இங்க தர்ஷன் வீட்டுல அது ஆன் ஆயிருது டிவி. அதனால அவரோட தூக்கம் கெட்டு போயிருது. இந்த காரணத்தினால ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் டெமோ அன்னைக்கு இவர் வந்து தூங்கிறாரு. ஆபீஸ்லயே தூங்கி ரோபாட் வந்து நைட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகி அது வந்து புகை பிடிச்சிருது. இதனால அவரோட வேலையே வந்து போயிருது. உங்களால என் வேலையே போச்சியா அப்படின்னு சொல்லி தர்ஷன் வந்து புலம்புறாரு. அப்ப காளி வெங்கட் அவரோட ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, இந்த விட நம்ம வித்துடலாமா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் காளி வெங்கட் அவரோட வீட்டுல ஏதோ எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எலக்ட்ரிக்கல் போர்டுக்கு முன்னாடி வந்து எழுதி வச்சிருப்பாரு, நான் இந்த மாதிரி வேலை பார்க்க போறேன், 11:30 மணி வரைக்கும் யாரும் ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை சரியா பார்க்காம தர்ஷன் போய் ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணி அவருக்கு ஷாக் அடிச்சிருது. ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் காளி வெங்கட்டோட ஒய்ஃப் கோவம் வந்துருது, என் புருஷனை நீங்க கொல்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப தர்ஷனோட ஒய்ஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, நம்ம இந்த வீடை வித்துடலாமான்னு சொல்லி. சரி இந்த வீடை வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வீடை வாங்குறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வர்றதுனால அந்த டயத்துல வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி காளி வெங்கட்டோட வீட்டுல அந்த போர்டுல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க செவத்துல. ஆனா தர்ஷனோட வீட்டை பார்க்க வரவரு கொஞ்சம் லேட்டா வராரு. காளி வெங்கட் ஃபேமிலிக்கு அன்னைக்கு அவங்க பையனுக்கு வந்து பர்த்டே. காளி வெங்கட் வீட்டுல அவர் சொன்ன டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல பாத்ரூம்ல ஃபிளஷ் ஆட்டோமேட்டிக்கா ஃபிளஷ் ஆகுது. அதுக்கப்புறம் டோர் அதுவா ஓப்பன் ஆகுது, ஃபேன் அதுவா ஆன் ஆகுது, குழாயில தண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கேட்கும்போது தர்ஷன் ஒய்ஃபும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா சேர் நகருது. இதை பார்த்தது பீதி ஆயிட்டு இது பேய் வீடு அப்படின்னு சொல்லி ஓடிடுறாரு வீடு வாங்க வந்தவர். அதுக்கப்புறம் ஒருத்தர் வீடு வாங்குறோம்னு வராரு. பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு தர்ஷன். அதை பெட்ல வச்சு சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காளி வெங்கட் வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் அயன் பண்றேன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸை பெட்ல வச்சிருக்காரு. இப்போ கேஸ் சிலிண்டர் போட வந்தேன் வரான். அப்போ அதை பார்க்க போயிடாரு. அப்போ அயன் பாக்ஸ் பெட்ல சாஞ்சு பெட்டு கருகி தீ பிடிச்சிருது. அதே நேரத்துல எங்க தர்ஷனோட வீட்டுல அந்த வீட்டோட பத்திரங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அதுவும் வந்து பெட்ல சேர்ந்து எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தர்ஷனோட வைஃப் சொல்றாங்க, இந்த வீட்டுல நம்ம குடியிருக்கவே வேணாம், நம்ம போய் எங்க அப்பா வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு தர்ஷன் இல்ல முடியாது அப்படிங்கிறாரு. வீடு தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தர்ஷன் சொல்றாரு, இப்ப என்கிட்ட வேலையும் இல்ல, இந்த வீடையும் விற்க முடியல, அதனாலதான் உன்னோட புத்தியை காட்டிட்ட அப்படின்னு சொல்லி. இதனால கோவப்படுற வைஃப் தர்ஷனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷனோட ஆபீஸ் சீனியர் சொல்றாரு, இதெல்லாம் சால்வ் பண்ண என்ன வழினா 2012 இருக்கவங்க இப்பயும் வந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க எங்க இருக்காங்க, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா தெரியும் அப்படிங்கிறாரு. சோ தர்ஷனும் போய் கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்டா அவரு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் சீனியர் திரும்ப சொல்றாரு, அது வேற டைமென்ஷனா இருக்கலாம், இது வேற டைமென்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் காளி வெங்கட்டே வராரு. தர்ஷனோட ப்ராப்ளத்தை கேட்கிறாரு. அவரோட வீட்டுக்கு வரதா சொல்றாரு. இதே போல காளி வெங்கட்டும் பாத்தீங்கன்னா தர்ஷனை தேடி கண்டுபிடிக்கிறாரு. போன்ல சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நீங்க என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி. அந்த வயசுல இருக்க 2012 இருக்கிற சின்ன வயசு தர்ஷனும் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிறாரு. அடுத்ததா காளி வெங்கட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தர்ஷனோட வீட்டுக்கு போறாங்க. அந்த போர்டுல எழுதுறாங்க. அப்ப 2012 இருக்க காளி வெங்கட் வந்துட்டு கேட்கிறாரு, நீங்க ஒரிஜினல் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. 2012 இருக்க காளி வெங்கட் சொல்றாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்க பாப்போம், தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி. 2022 இருக்கிற காளி வெங்கட் அண்ட் வினோதினி என்ன பண்றாங்கன்னா, காளி வெங்கட்டுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு வரும். அந்த கனவு என்னன்னா அவங்க அம்மா தொலைஞ்சு போற மாதிரி. அதே மாதிரி அந்த கனவும் பழிச்சிரும். அந்த கனவு அடிக்கடி வந்து அவர் திடீர்னு நைட் எந்திரிப்பாரு. இந்த விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை நம்ம சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் ஆமா இவங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேருமா பேசிக்கிறாங்க. என்ன எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்துட்டு 2012 இருக்கவங்க கேட்கறாங்க, நம்ம பையன் எங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு 2022 இருக்க காளி வெங்கட்டோட ஃபேமிலி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா அவங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷம் கோமால இருந்து அதுக்கப்புறம் இறந்துட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வித்துட்டு போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி 2012 இருக்கிற காளி வெங்கட்ட கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க அக்டோபர் 20 அப்படின்ட்டு. அவன் பிறந்த நாள் முடிஞ்ச 5வது நாள் தான் அது. அன்னைக்கு தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. கீழே விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்றாங்க. உடனே கீழே போய் அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவன் பார்க்ல தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்ல அந்த பையன் ரிமோட் வச்சுட்டு ஏதோ ஹெலிகாப்டர் வச்சு விளையாண்டு இருக்கான். அது போய் மரத்துல சிக்கிருச்சு. மரத்து மேல ஏறி அதை போய் எடுக்க போறான். எடுக்க போறப்ப பாத்தீங்கன்னா கிளை உடஞ்சிருது. உடஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ காளி வெங்கட் அண்ட் வினோதினி வேகமா வராங்க.
தூரமா இருக்காங்க. இவங்க போறதுக்குள்ள அந்த பையன் தவறி விழுந்துரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்பதான் பார்த்தா சடனா அங்க தர்ஷன் வராரு. 2012 காளி வெங்கட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இல்லையா, தர்ஷனை கம்யூனிகேட் பண்ணி நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி. அவர் தான் அப்ப வராரு. அவர் வந்து அப்ப பீஸா டெலிவரி ஆளா இருக்காரு. சோ வந்து பைக்ல வராரு. இவர் வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த பையன் அங்க தொங்கிட்டு இருக்கறத பாக்குறாரு. பார்த்துட்டு வண்டியில ஸ்பீடா வராரு. வந்துகிட்டு இருக்கும்போது தண்ணிக்கான் வண்டி கூடால வந்துருது. அதுல இடிச்சு ஒரு டைவ் போட்டு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. உடனே எல்லாரும் நினைக்கிறாங்க அங்க குழந்தைய காப்பாத்தியாச்சு, அப்ப எங்கேயும் உயிரோட வந்துருவானா அப்படின்னு. அதுக்கு வழக்கமான அந்த ஆபீஸ் சீனியர் சொல்றாரு, இல்ல அது வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன் அப்படின்னு. அதாவது என்னன்னா பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல பேரலல் யூனிவர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பேரலல் யூனிவர்ஸ் தான் இது. ஸோ அங்க வந்து 2012 போய் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பூமியுடைய 2012 கிடையாது, இன்னொரு ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய 2012. ஸோ அங்க எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் இங்க அது அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்னென்ன மிஸ்ஸிங்னா காமெடி வந்து இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். தர்ஷனுக்கு காமெடி அந்த அளவு எடுக்கல. ஹீரோயின் அவங்களால முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொட்டாய் விடுற மாதிரி ஃபீலிங் எப்போ வருதுன்னா, தர்ஷனு காளி வெங்கட்ட தேடிக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பொதுவாகவே எதிர்காலம் தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா காசு சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஏதாச்சும் யோசிச்சு காட்டியிருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ்ல காளி வெங்கட் அண்ட் ஒய்ஃப் வினோதினி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கூவி கூவி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது ஐயப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு புது விதமான கான்செப்ட்ல கதை இருக்கு. ஆனாலும் அந்த அளவு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். படம் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, பாக்குற மாதிரியான படம், ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 10க்கு 7. மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.